எதுக்குக்கா அந்த பெரிய பொண்ணு எல்லாரும் இங்கே வர சொன்னா 8 மணிக்கு சோறு தான் சாப்பிட்டுட்டு வந்துருங்க வேலை இருக்கு அப்படின்னா அவளை மட்டும் இன்னும் காண என்னக்கா? தெரியலம்மா பர்வீனு வர சொல்லியா அப்புறம் இன்னும் வாங்கல. அவள் பேச்சு கேட்டு நம்மளும் கரெக்ட் டயத்துக்கு வந்துடும். அவதே ஆளையே காங்காம போய்தான். என்னக்கா அப்படியே வந்துட்டீங்களா? அவளை இன்னும் காங்கலையா? அதே நானும் கொஞ்சம் லேட்டாகவே வருவேன்னு வந்தேன்க்கா. இன்னும் வரலையாக்காவ? ஆமாக்கா இன்னும் காங்கலை. வீட்டில் வேலை இருக்குல்லக்கா. சோறு சாப்பிட்டு வாங்கினா 7 மணிக்கு அக்கா சோறு சாப்பிட முடியும். ஏன்க்கா அவ இப்படி பண்ணிதா? அந்த வாரமா இப்போதே இப்போதே அவளுக்கு அவள் சொன்ன நேரம் வருது போல. நம்ம வந்து காத்து கிடைக்கும், அவளுக்கு இப்போதே நேரம் வருது. வாமா பெரிய பொண்ணு, உனக்கு இப்போதே ஒரு நேரம் வருதா? எவ்வளோ நேரமாக காத்து கிடக்க? ஏமே சரிம்மா எதுக்கு கூப்பிட்ட? சீக்கிரம் சொல்லுமா, வேலை இருக்கு. எக்கா நான் உங்களை முன்னாடியே சொல்லிட்டேன், வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு வாங்க நேரம் ஆகும்னுக்கிட்டே. நீங்கள் ஏக்கா இப்படி வேலை இருக்குன்னு வந்தவொன்னு சொல்கிறீங்க? ஒரு முக்கியமான மேட்ரு வச்சுருக்கேன், அப்படியே உட்காருங்க. ஆமாக்கா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லுமா, என்ன விஷயம்? ஏக்கா எங்கள் ஊர்லக்கா போதுமன்னு ஒரு தீர்ப்பா. பிள்ளைகளுக்கு அவளுக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்குது. கிள்ளி மாதிரி இருக்குங்க்கா பிள்ளைங்க. அவளுக்கு வந்து இப்போ மூத்த பிள்ளை காலேஜ் முடிக்க போகுது, இளைய பிள்ளை 12வது போகுது. அந்த பிள்ளைகளை பற்றி ஒரு மேட்ரு சொல்கிறாக்கா ஊராத்திய பூரா. அப்படியா? என்ன பேசிக்கிறாளுங்க? ஆமாக்கா நம்மளுக்கும் பிள்ளைகளாக இருக்குது, இருந்தாலும் அப்படி சொல்லக்கூடாதுக்கா. அவளுங்க வளவளன்னு பேசுறாளே தவிர மேட்ருக்கு வர மாட்டாளேக்கா. நேராகுது இன்னும் தான் இழுத்துக்கிட்டே போறா. கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கக்கா, பேசுறதுக்கு தானக்கா வந்திருக்கோம். என்ன சொல்ல போறாளுக? ஊரத்திய பூரா அவளுக்கு எவனையாச்சும் விரும்புவாளுக, கூட்டிட்டு ஓட போறாளுக, இப்படிதான் சொல்லுவாளுக. அடிக்கியவே பஞ்சியை தான் நல்லா பரடி பேசுவாளுக, தான் பஞ்சியை மட்டும் பேசவே மாட்டாளுக. இதுதான் ஊர்ல வழக்கத்துல நடக்கிறது. ஆமாக்கா கரெக்டாக சொன்னீங்க. ஆமா சாந்தி அக்கா, நம்மளை மாதிரிதான் எல்லாரும் இருப்பாளுங்க. நம்மளும் இந்த வேலை வெட்டியெல்லாம் போட்டுட்டு ஊர் பஞ்சியை பேசதானே வந்து உட்காந்துருக்க. அது மாதிரிதான் எல்லாரும் ஊர் கதையை விடியறதுக்கு விடிய உட்காந்து கேட்பாளுங்க. ஆமாம்மா கரெக்டாக தான் சொல்கிறேன். நீனும் அப்படித்தேன், நானும் அப்படித்தேன், எல்லாரும் அப்படித்தேன். பல்ல கொஞ்சம் மூடு. ஏ சாந்தி ஐயோ செத்து, இந்த ஆளு வேற தேடி வந்துருச்சு. ஐயோ சாந்தி இங்கிட்டு திரும்பு. உனக்கு நான் எவ்வளோ நேரம் எங்கே பிடிச்சி தேடிட்டு வரேன், இங்கே என்னடி உட்காந்து கதை விடிய? அது ஒன்றும் இல்லைங்க, பெரிய பொண்ணு எதுக்கு காசு வேணும்னு கேட்டா, அதுக்கு தாங்க வந்தேன் இங்கே சொல்கிறதுக்கு. காசு வேணும்னு கேட்டால் வீட்டில் எடுத்து கொடுப்பியா இல்லைன்னா வீட்டோடையே எடுத்து சொல்லுவியா? நீ இங்கே வந்து எதுக்கடி காசு இல்லைன்னு சொல்ல வர்ற? அண்ணே ஆமாண்ணே, காசு இல்லைன்னு தானே கேட்க வந்தேன். என் மாமியா காசு கேட்டு என்னை தொந்தரவு படுத்துதுனே. அங்கே கேட்டால் வீட்டு பக்கத்தில் தெரிஞ்சு போயிருந்தானே இங்கிட்டு வந்தேன். இந்த அக்காங்கிட்ட தானே காசு கேட்க வந்தேன் அண்ணே. அந்த பொம்பளை என்னை பாடா படுத்தியானே. எல்லாரும் வீட்டுக்கு போங்கம்மா, வீட்டில் போய் வேலையை பாருங்கம்மா. இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு பேய்கள் நடமாட்டுற இடத்துல பின்னாடி ஒரு நாயை பாருங்க, உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கு. வீட்டுக்கு போங்கம்மா. என்ன பெரிய பொண்ணு திடீர்னு தானே வந்துட்டாரு? இப்படித்தான் எங்கள் வீட்டுக்காரரும் தேடி வர போறாரு. நான் போறேன். எப்படியோ அந்த அண்ணே போயிட்டாரு. அக்கா பாதிக்கதையே நீங்கள் கேட்குறீங்களா? உங்கள்கிட்ட சொல்லவா? நாங்கள் வந்துட்டோம் எந்நியாரமோ. உனையேனே நீ உனக்காண்டி உட்காந்தே நேரம் போயிடுச்சு. பாதி கதையை கேட்கவான், பாதி கதையை எப்போ வாங்கிட்டு எனக்கு வேலை இருக்கு. அந்த அக்கா புருஷனாச்சு வான்னு கூட்டி போனாரு. என் புருஷெல்லாம் வந்தாருன்னா என்னை தலைமுடியை பிடிச்சி இழுத்து கூட்டிட்டு போயிடுவாரு. எல்லாரும் போயிட்டாவ, நம்ம யார்கிட்ட உட்காந்து கதை விடுது? இந்த நாய்கிட்ட உட்காந்து பேசுவோமா? நாயையும் போயிருச்சே. ஐயோ